ஸ்டெர்லைட் ஆலைக்காக அபராதம் விதிக்கப்பட்ட 100 கோடி ரூபாயில் மக்களுடைய வளர்ச்சி திட்டங்களுக்காக 7 கோடி ரூபாய் மட்டுமே இதுவரை செலவிடப்பட்டுள்ளதாக ஆர்டிஐ மூலமாக தெரிய வந்துள்ளது. மக்கள் நலனுக்காக ஸ்டெர்லைட் ஆலையால் நிலத்தடி நீர்மட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இதனையடுத்து சுற்றுச்சூழல் போராட்டத்தில் நடைபெற்ற அந்த கலவரத்தில் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதனிடையே மக்கள் நலனுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த 100 கோடி ரூபாயில் இதுவரை 7 கோடி ரூபாய் மட்டுமே செலவிடப்பட்டுள்ளதாக ஆர்டிஐ மூலமாக தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலை சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்துவதாக கூறி கடந்த 2013ஆம் ஆண்டு 100 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த 100 கோடி ரூபாயில் இதுவரை 7 கோடி ரூபாய் மட்டுமே மக்களுடைய வளர்ச்சி பணிக்காக செலவிடப்பட்டுள்ளதாக ஆர்டிஐ மூலமாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்கலாம். சுடலைக்குமார், மீண்டும் ஒருமுறை உங்களிடம் கேட்கிறேன். அந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு விதிக்கப்பட்டுள்ள அபராத தொகையில் இதுவரையும் எவ்வளவு ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது? நிச்சயமாக கிறிஸ்டோபர், அதாவது நான் முன்னதாக கூறியபடியே கடந்த 2013ஆம் ஆண்டு தூத்துக்குடி சிப்காட் வளாகத்தில் இயங்கி வருகின்ற ஸ்டெர்லைட் தாமிர உருக்காலையானது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய கட்டுப்பாடுகளை மீறியதாகவும் முறையான ஒப்புதல் இல்லாமல் செயல்பட்டதாகவும் 100 கோடி ரூபாய் அபராதமானது உச்சநீதிமன்றம் தரப்பில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது. இந்த 100 கோடி ரூபாய் அபராதத்திலிருந்தும் அதிலிருந்து வரக்கூடிய வட்டியிலிருந்தும் தூத்துக்குடி அந்த ஸ்டெர்லைட் ஆலையை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் சுற்றுச்சூழல் மேம்பாட்டு வளர்ச்சி பணிக்காக பயன்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. அதன்படி அந்த அளிக்கப்பட்ட 100 கோடி ரூபாயில் இதுவரை எவ்வளவு ரூபாய் வட்டி வந்துள்ளது, இந்த 100 கோடி ரூபாய் என்ன மாதிரியான வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்பது குறித்து சென்னை சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஒருவர் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்திடம் ஆர்டிஐ மூலம் கேள்வி கேட்டிருந்தார். அந்த ஆர்டிஐ மூலம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பார்த்தோமானால் 1/7/2013 அன்று 100 கோடி ரூபாய் ஸ்டெர்லைட் நிர்வாகத்தின் சார்பில் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்துக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் 13/7/2013 அன்று இந்த 100 கோடி ரூபாய் காசோலையானது தூத்துக்குடியில் உள்ள ஸ்டேட் பேங்க் வங்கியில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி கடந்த 25/3/2018 இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் இந்த 100 கோடி ரூபாய்க்கு 41,68,70,434 ரூபாய் வரவு, அதாவது வட்டி இதுவரைக்கு அதுக்கு அந்த 100 கோடி ரூபாய்க்கு வட்டி தற்பொழுது வரவு வந்துள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த 100 கோடி ரூபாயும் இந்த வட்டியில் இருந்தும் மாவட்டத்தில் உள்ள ஆலையை சுற்றியுள்ள கிராமங்களுக்கும் சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்கும் நீர் மண் ஆதாரம் உள்ளிட்ட பல்வேறு வகைக்காக செலவிடப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மாவட்ட நிர்வாக சார்பில் என்னென்ன நலத்திட்டங்கள் செய்யப்பட்டுள்ளது என்று பார்த்தோமானால் 33 திட்டங்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சுமார் 7 கோடி ரூபாய். இந்த 7 கோடி ரூபாயில் 14 திட்டங்கள் மட்டுமே தற்பொழுது வரை நிறைவேற்றப்பட்டுள்ளன. மீதி உள்ள திட்டங்கள் அனைத்துமே தற்பொழுது நிலுவையில் உள்ளன. 7 திட்டங்கள் மட்டுமே இந்த 33 திட்டங்களில் 14 திட்டங்கள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளன. 7 கோடி ரூபாய் மட்டுமே செலவிடப்பட்டுள்ளன. 141 கோடி ரூபாய் இந்த அபராதம் விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இந்த தகவல்கள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வெளிவந்துள்ளது. சுடலைக்குமார், இப்ப நீங்க சொன்ன மாதிரி 33 திட்டங்கள்ல ஏறக்குறைய 14 திட்டங்கள் மட்டுமே செயல்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னீங்க. ஏன் மீதமுள்ள திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை? அதே போல மீதமுள்ள தொகையும் ஏன் மக்களுடைய வளர்ச்சி பணிக்காக செலவிடப்படவில்லை அப்படிங்கிற கேள்விக்கு அங்குள்ள அதிகாரிகள் ஏதாவது விளக்கம் அளித்தனரா? நிச்சயமாக ஏற்கனவே நான் முன்னதாக கூறியபடியே சென்னையை சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஒருவர் தான் ஆர்டிஐ மூலமாக இந்த 100 கோடி ரூபாய் அபராதம் என்னென்ன வகைக்கு செலவிடப்பட்டுள்ளது, எவ்வளவு வருவாய் கேட்கப்பட்டுள்ளது என்று கேட்கப்பட்டிருந்தார். அதன்படி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஆர்டிஐ மூலமாக இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஓட்டப்பிடாரம், லாத்திக்குளம், புதுக்கோட்டை உள்ளிட்ட அந்த பகுதிகளுக்கு மருத்துவமனைகளுக்கு ஸ்கேன் சென்டர் வாங்கியுள்ளதாகவும் மேலும் வார்டு விரிவாக்க பணிக்கு செலவிடப்பட்டுள்ளதாகவும் நீர் ஆதாரத்திற்காக பயன்படுத்தியதாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் 33 திட்டங்கள் இதற்காக 6,48 லட்சம் ரூபாய், அதாவது சுமார் 7 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. அதில் அவர்களே தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். 14 திட்டங்கள் மட்டுமே கம்ப்ளீட்டட், முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. மீதமுள்ள திட்டங்கள் அனைத்துமே நிலுவையில் இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நாம் இன்னும் சற்று நேரத்தில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இதுவரை எவ்வளவு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது, இன்னும் ஏன் அந்த திட்டங்கள் நிலுவையில் உள்ளது, வேறு எந்த நலத்திட்டங்களுக்கு இந்த ஆலையை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு இந்த திட்டங்கள் பயன்படுத்தப்படுமா என்ற கேள்வியை இதற்கு பின்பாகத்தான் கேட்க வேண்டும். தற்போதைய நிலவுப்படி இந்த ஆட்சி மூலமாக இந்த 141 கோடி ரூபாயில் எவ்வளவு ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது, எவ்வளவு ரூபாய் எந்தெந்த திட்டங்களுக்கு செயல்படுத்தப்பட்டுள்ளது என்பது குறித்த அந்த விவரங்கள் தான் நமக்கு ஆட்சி மூலமாக பிரத்யேகமாக இந்த தகவல்கள் கிடைத்துள்ளது. வெங்கடேஷ்.